என்ன மனுஷன் உங்களுக்கு எப்படி தெரியும் இது கரை சட்டி தான், இதுல சோறு தான் ஆக்கிக்கிற, ஆ, நீ கண்டுபிடிச்சு கொள்ற. தூரத்துல இருந்து பார்க்கல விளங்குமே, கிட்ட கிட்ட பாக்குற, திறந்து பார்த்து போறா தெரியும். அந்த வீட்டுல சோறு கட்டி கறிக்கிற சமைக்கிற சட்டியையும் கறி சமைக்கிற சட்டியையும் கிட்ட போயிட்டு திறந்து பார்த்த போறது தெரியுமா, தூரத்துல பார்க்கல தெரியுமா? போயிட்டு திறந்து பார்த்தனே. போயிட்டு திறந்து பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் திறக்காம தூரத்துல நின்று கொஞ்சம் செல்லையில் அதனா கொஞ்சம் தூரத்துலேருந்து இது இதான் கறிக்கும் இதுல தான் செல்லலும் செல்லையிலுமா இல்லவா? ஏலும் எப்படி சொல்ற? அப்படி இல்லை, நாங்க திறந்து பார்க்க எட்டி சொல்லணும். பார்த்தா ஆ எட்டி பார்த்தா. எட்டி பார்த்தா அதே ஆ, மாதிரி இதையும் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் அவ்வளவுதான். இதுலயும் கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியது சிம்பிளான விஷயம் இது. ஆ, இதுல பாருங்க. ஓகே, இப்போ இதுல பாருங்க முடிய வேண்டிய செல்ல அதுக்கு தான் நான் நிறைய உதாரணங்களை தேட செல்றேன். தேட தேடத்தான் நாங்க அந்த கண்டுபிடிச்சி கொள்றதுக்கு எளிமையும் எழுது நைனா. இப்போ இதுல பாருங்க. ஆ, பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தா பேச்சு சேர்க்கல. ஆ அஃபல யன்ظرون. அப்ப என்ன செய்யறோம்? ரூவை நீட்டி ரூவா நீட்டுறோம், பக்கத்துல மத்துடைய அடையாளம் மிக்குது, அது பக்கத்துல சுக்கூன் வைக்கப்பட்டு நிப்பாட்டப்படுது. விளங்குதா? ஆ, இதான் கண்டுபிடிக்கிறது, இந்த நிப்பாட்டியாச்சு. இந்த ரெண்டும் இது ரெண்டும் டக்குன்னு மைண்ட்ல விளங்கணும். இது ரெண்டும் எங்கட ஆ. மைண்ட்ல டக்குன்னு படணும். இது எப்ப டக்குன்னு படும்? நாங்க ஆம், 1000 வசனத்தை சரி இந்த மாதிரி வசனங்களை தேடி 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 ஓதினா மட்டும்தான் டக்குன்னு படும். அல்லது 2 நாளை போறாம படும். இல்லைங்கதா? இப்ப ஹோலி ஆ. காத் ஹோலி காத் அப்படியே ஓதையுமா? ஏ ஓதையில் அதுண்டா, ஏ ஓதையில் அது ஐன் ஆவுக்கு அடுத்து ஏனாயினா சுக்கூன் நிக்குது, அல்லி. மதுரை அடுத்து இல்ல. சோ இது ஆ, அதுல வராதுங்கிறது அடுத்த செகண்ட் படணும், ஓத போக்கில் படணும். இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. ஆ, இந்த குழப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், நிறைய தேடணும். நிப்பாட்டி நிப்பாட்டி ஆ, தெரிப்பா. ஆ, விளங்கிட்டா? இது இப்போ குழப்பம் வரப்படாதான். குழப்பம் வந்த அர்த்தம் அவனா தேடலன்னு தான் அர்த்தம், பார்க்கலன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு விஷயம் ஆ. கிளியர், நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விஷயம் கிளியர், ஆனால் நீங்க தேடி பார்க்கணும். பார்க்கிறது போதாதுங்கிறது அர்த்தம். ஆ. சரி, ஓகே, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். أفلا ينظرون إلى الإبل كيف خلقت ரெண்டாவது. يخرج من بين الصلب والترائب மூணாவது. إن الذين آمنوا وعملوا الصالحات ஆ இப்போ ஐயா أولئك சாலிஹாத்துல هم ஏன் டக்குனு பட்டிக்கணும். அதில் டவுட் خير. அனுப்பிண்டு இப்படி வந்ததால் பட்டிக்குதோ தெரியா, இப்படி வந்திக்குதோ தெரியான்னு சொல்லி இழுத்த அர்த்தம் கறிச்சட்டி என்ன கண்டுபிடிக்கல. இறைச்சி கறி அழிக்குமோன்னு சொல்லி பேசிட்டு சோத்தை போட்டு தின்ற மாதிரி தான் நிற்கும். அப்படியா இல்லை, டக்குன்னு படணும். இப்ப கேள்வி கேட்டேன், என்ன சொல்லுங்க. எப்படி தெரியுமெண்டா? ஓ, என்னது? அ, காளியாத்தில் நீட்டணுமா, நீட்டத்து வெளியா, ஏண்டா டக்குன்னு சொல்லணும். ம் அ, சின்ன ஹேக்கு மேல ஃபத்தஹ மத்து வந்தீரு. ஆனா நாங்க அதை நீட்டி போய்த்து சின்ன தேல சுக்குன்னு வச்சு வெரி குட். நிப்பாட்டணும். எனவே நாங்க எந்த தலைப்பைக்கில எந்த சட்டில இதை போடணும் அப்படிதான் கேட்கணும் ப்ரோ. எந்த சட்டிக்குள்ள? ஃபர்ஸ்ட் பண்ணுக்கு ஆ அந் அப்படி இல்லை, தலைப்பு சொல்லணும், தலைப்பு சொல்லணும். இறைச்சி கறியா மாட்டுச்சா கோல்றிச்சான்னு சொல்லணும். ஆனத்துக்குள்ள போறேன்னு சொல்லப்படாது. என்ன தலைப்பு அதுக்கு? நான் என்ன சொன்னேன்? வசனத்துல அ, கடைசியில நீட்டி ஓதுறது தொடர்பான மத்து அதுக்குள்ள போட்டுவிடணும். அ, விளங்குதா? இதை நீங்க அ, சொல்லி சொல்லி சரி சரி பண்ணத்தான். அல்லது தலைப்பு தலைப்பு தான் இப்பீங்க, தலைப்பு வராது வாயில. அப்ப சொல்லி சொல்லி பழகணும். வசனத்துல கடைசியில நீட்டுற மத்து, அது வசனத்துல அ. கடைசியில நீட்டுறது தொடர்பான மத்து, ஏதோ உங்களோட வாயால நீங்க விளங்கின ஒரு பகுதியை
வச்சுக்கிறணும். ஆ ஐனா பத்தராய் இப்ப எதுல போடணும்? பாப்பமே. அஹ், ரெண்டாவதுல கடைசியிலதா. ஓ அங்கதான் பத்தராய் பி. ம், என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் மூணாவது என்று சொன்னேன். மூணாவதுண்டா? என்ன மூணாவது? சும்மா மூணாவது சொல்லப்படாது. எனக்கு மூணாவது தெரியாது. என்ன மூணு? அது எதுல போடுறது? அஹ், இதை நிறுத்தி ஓதுகின்ற தலைப்பு வரணும். சரி, என்ன தலைப்பு வரணும்னு சொல்லி தலைப்பு வராம மூணாவதுல அஹ், போடுங்கோ, ஃபெஸ்ட்ல போடுங்கோ, லாஸ்ட்ல போடுங்கன்னு அது பிறகு அது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட். 4, 5, 6 அளவு நீட்டியதுல பத்தரா ரெண்டு இப்பல மூணு. பாகம் இருக்கா இதுல ஈயா? அஹ், நான் கேட்டது இந்த இடத்தான் பத்த ராவ கேட்கல. உம், ஈபு அப்படியா? நாலு இல்ல. அஞ்சு ஆறு எதுல போடுறது இத கண்டுபிடிக்கணும். எதுல போடுறது? ஃபர்ஸ்ட்டுக்கு இது நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். அந்த ஃபெஸ்ட் கீக்கிறதுன்னு சொல்லப்படாது. வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டி ஓதுற இடத்துல கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதுறன்னு ஒன்று படிச்சுக்கிறோம், அதுல போட்டுரு. அஹ், அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளது, மிடில்ல உள்ளது, லாஸ்ட்ல உள்ளது, செகண்ட்ல உள்ளது, தேர்ட்ல உள்ளதெல்லாம் இங்க எடுபடாது. விளங்கினோ? அஹ், அஹ். மூணாவது திருப்பி போதும் பாவம். إن الذين آمنوا وعملوا الصالحات சுவாதுல أولئك. ஷத்து வரணுமா? وعملوا الصالحات. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. برية يا شد வரணுமா? إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. அஞ்சாவது பாப்போம். نعم. அஞ்சாவது. فأكثروا فيها الفساد. அப்ப ஏன் ஃபசாத் நின்றணும்? என்ன விஷயம்? குயிக்கா சொல்லணும். குயிக் குயிக் குயிக். ஏண்டா மதுர எழுத்து அலிஃப் வந்திரு, ஆனால் நாங்க அதை ஒரு செகண்டுக்கு நீட்டி ஓதணும். ம்ஹும். மத்திர எடுத்து அலிஃப் வந்திக்குது என ஒரு செகண்ட் இட்டோம்னா நீங்க சரியான கரை சட்டிக்கணும்னு போகல. தலைப்பு வரல. இல்ல விடையும் பேல தலைப்பும் பேல. அஹ், வசனத்துல ஆ கடைசிக்கு ஆ வசனத்தை கடைசிக்கு அஹ், வசனத்துல என்ன தலை? கடைசிக்கு ஆ? நாங்க சுக்குன் வச்சு ஓதணும். அது தலைப்பா அது? எந்த தலைப்புக்குள்ள போயிட்டு இதை பாக்குறது அது சொல்லணும். இப்ப இதை ரெண்டாவது சொன்னீங்க எப்படி? வசனத்துல கடைசியில சுக்குனை வச்சு நிப்பாட்டுறது என்ற தலைப்பு கீழே போயிட்டு பார்த்தா அதுக்கு முன்னுக்கு மத்திய எழுத்துலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது நீ சொன்ன தலைப்பு சரி. அதே போல சுவாலிஹாத்துக்கு என்ன சொன்னீங்க? வசனத்தை கடைசிக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டம், ஆனா அதுக்கு முன்னால் இருக்கிறது மத்திர எழுத்து. எனவே நாங்க அங்க நிறுத்தி ஓது வசனத்துல கடைசியில நிறுத்தி ஒரு நீட்டி நிப்பாட்டு சம்பந்தமான மத்தியில படிச்சோம் என்ற தலைப்புக்கு கொண்டு போனீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க. அப்படிதானே? வசனத்துல கடைசியில நீட்டி நிப்பாட்டுறது என்ற தலைப்பு வைக்கல. அதே மாதிரி இங்க என்ன தலைப்புல வாருது? அஞ்சாவது. அம், வசனத்துல கடைசிக்கு எழுத்துக்கு நாங்கோ சுக் வசனத்துல கடைசியில எழுத்துக்கு சுக்குன் வச்சு ஓதுறது எந்த 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 தலைப்புல வரும்? அது குழம்பிட்டு அப்படியா? அது குழப்பம்.
இல்ல அந்த ஆம், அவர வ- வசனத்துல கடைசிக்கு இதாக்குறதுல தலைப்பு தான் இதால சொன்னேன். அதால இல்ல. எதால? வசனத்துல கடைசியில இதாக்குறாள்டா என்ன இதால இருக்கிறாள்? இதாக்குறா நோண்டிக்க அப்படி சரியா சொல்லணும். அந்த வசனத்துல கடைசியில தாலுக்கு நாங்க ம். சுக்குன் வைக்கிற தலைப்பு கொஞ்சம் சுகுனிக்கிறதால தலை ஆ? விலங்கல்ல. வசனத்துல கடைசியில இந்த ஆளுக்கு சுக்குன் வைக்கிறதால அது அப்படி தலைப்பு நோண்டிக்க அப்படியா? கடைசியில சுக்குன் வைக்கிறது இல்ல தலைப்பு நோண்டி. என்ன நாங்க ஒரு தலைப்பு சொல்லணும் அதுதான் கொஞ்சம் அதுதான் கன்ஃபியூஸ். சொல்லணும். அந்த கலைப்பு டக்குன்னு வாயில வரணும். இறைச்சி கறி, கோழி கறி, முட்டை கறி, மீன் கறின்னு வாயில வரணும் தலைப்பு. அந்த தலைப்பை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றோம், வாய்க்கால் எடுத்துக்கோங்க. அஹ், ஒன்று பார்த்துங்க. வசனத்துல கடைசியில நிப்பாட்டுறதுக்கு நிறைய மெத்தட் படிச்சுக்கிறோம். ஒன்று என்ன படித்தோம், ஸ்டார்டிங் 3 மெத்தட் படிச்சுக்கிறோம். கடைசியில அலிஃப் வந்துனா வந்திக்குது நீட்டி ஓதுறோம். கடைசியில ஃபதஹ் மத் வந்துக்குதா நீட்டி ஓதுறோம். கடைசியில ஃபதஹ் தைன் வருதா நீட்டி ஓதுவோம். கடைசியில குண்டுதா வருதா பெய்ஹா மாத்தி ஓதணும். கடைசியில இந்த இது ஒன்றும் வரலையா, எது இப்ப நான் சொன்ன இதுவும் வருது இல்லையா, சுக்குனை வச்சு நாங்க ஓதுவோம். கடைசியில சுக்குனை வச்சு ஓத போக்குள்ள அதுக்கு முன்னால வாரது மதுரை எழுத்தா மதுரை அடையாளமிக்குதா, அங்க நாங்க 4 அல்லது 5 அளவுக்கு நீட்டி ஓதுவோம். இப்படி எத்தனை இருக்குது? 5 வகை இருக்குது மொத்தமா. எல்லாம் எல்லாத்தையும் கலந்தெடுத்தா 2 ம். பகுதி ஒன்று நல்லா சொன்ன நான் அனுப்பேன். எத்தனை சென்ட் நான் அனுப்பேன்? 5. 5 என்ன, 5 5லையும் 3 கூட 8 8 9 வகை இருக்கு மொத்தம். ஃபத்தாத்துன் வாரது, ஃபத்தாத்தைன் வாரது, ஃபத்தஹ் மத்து வாரது, சின்னத்தை வாரது, இது ஒன்றும் வராமைக்கிறது. கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைக்க கொள்ள அதுக்கு முன்னால மது அடையாளம் வாரது, அதுக்கு முன்னால மது எழுத்து வாரது. இப்ப 8 வந்துட்டு இவ்வளவும் இருக்குது. இதுல என்னென்ன எது கீழே போட்டு போட்டு போடுறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? மண்டேல வீட்டு நாங்க செஸ் 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 விளாடுற அவுட்ல. நாங்க ஆம், ஆமா. வசனத்தோட நான் கடைசி கேட்டேன். கடைசி சொல்லி சொல்லி பார்க்கணும். இப்ப நான் கேட்ட கேள்வி வேலை வீட்டுல செஸ் கேம் விளையாடுறேன்னு தான் கேட்டேன். ஆ, ஆ, நீங்க தான் ஓவா தோக்குறாள் மேலே வருங்க ஒரு விஷயம் படுது இல்லையே. செஸ் கேம் விளையாடுறது இப்படி விஷயம் படப்படாது, இதோட ஃபாஸ்ட் ஆகப்படணும். ஆ. நீ தோக்குறத விட வின் பண்ண கூடியா. உட செஸ் கேம்ல தோக்குறது கூடயா வின் பண்ற கூடயா? வின் பண்ற. வின் பண்றதா? பிள்ளையே, வின் பண்ண உங்களுக்கு சான்ஸ் இல்லையே. உங்களுக்கு விஷயம் படுது லேட் ஆகும். நீங்க உங்களோட கேம் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து தான் போறான், ஆடையப்பா நான் இதை தூக்கப்படாது அநியாயம்னு சொல்லி கொடுத்துக்க போறான், ஃபீல் பண்ணீங்க அப்படித்தான் உங்களோட விட இருக்குது. ஃபசாதுல பாருங்க என்ன செய்யணும், தாலுக்கு சுக்குன வைக்கிறோம். அதுக்கு முன்னால் வைக்கிறது மத்திர எழுத்து. மத்திர எழுத்து வந்துட்டா அப்ப எந்த தலைப்பு கீழே போகணும்? வசனத்துல கடைசியில நிப்பாட்ட நேரம் நீட்டி நிப்பாட்ட தலைப்புகள்லாம் இது வரும். எனவே நாங்க இதை 4 அல்லது 5 செகண்ட் நீட்டி ஓதணும். இப்படிதான் போகணும் தலைப்பு. ஆ. என்ன, இப்ப நானே சொல்லி தந்தேன். நான் இப்போ நாலாவது பார்ப்போம். غليهم نار. வலையும் பல, ஐன் பல, ஐன் இன்னும் பல சரி வரல. ஓ அல்ல, ஆய, ஆய கீழ் நோக்கி, ஆயிலேயும் عليهم வலையும் அல்ல, வாக்கு போக வானாம். ஆய கீழ் நோக்கி, ஆய. عليهم نار مؤصدة. ஆ சோத. இங்க எப்படி நீ பாடணும்? டக்குன்னு சொல்லணும். லாஸ்ட்டுக்கு சூரஜி நாங்க பாடணும். அப்படிதானே? நாங்க அத குண்டு தட்டு குண்டு தவ நாங்க குண்டு தவக்க மாத்தி நாங்க உண்டு தேவை பெரிய தாவ மாத்தியா இளங்கல் எப்படி இது? உண்டு தேவை தாவ மாத்தி. அந்த குண்டு தாவ நாங்க பெரிய ஹவா மாத்தி நாங்க நிப்பாட்டணும். எங்க சுக்குன்னு வைக்கிறதுங்க யாரு? பாத்தீங்களா பாத்தீங்களா மறக்குதே. பிழையே. சுக்குன்னு வச்சு. அது பிழை. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்க விட்டு பெரிய பிள்ளை தான் இப்போ வாயில வருது இல்ல. எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறீங்களே. இறைச்சின்னா என்ன இறைச்சி? கோழி இறைச்சா, மான் இறைச்சா, மர இறைச்சா, பண்டி இறைச்சான்னு சொல்லணும். அதே மாதிரி தான் சுக்குன நிப்பாட்டுனா எப்படி நிப்பாட்டுற? சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறதா, கசரத்துன்னு வச்சு நிப்பாட்டுறதா, பத்தகத்துன்னு வச்சு நிப்பாட்டுறதான்னு சொல்லணும். ம். ஹாய், இப்படி நீங்க ஒரு குறைஞ்சது அடுத்த கிளாஸுக்கு வரதுக்குள்ள 100 வசனம் தேடணுமா? நான் நிறைய கேள்வி தான் கேட்பேன், இப்போ ஒரு ஓத மாட்டேன். இந்த பாடத்துல நான் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் வந்தா மட்டும்தான் அடுத்த பாடத்துக்கு போகலாம். என்ன கேள்வி கேட்பேன்?
இப்ப இந்த கேட்குற கேள்வி தான் கேட்பேன். அப்பதான் நீங்க இதுல இன்னும் உறுதியாகுவீர்கள். நீங்க என்ன செய்யணும் இப்ப? ம். நீங்க என்ன செய்யணும்? போயிட்டு நான் படம் பார்த்துட்டு வரணும் வசனத்தோட அப்படியா? போயிட்டு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படியா? இல்ல. ஆ, கேள்வி கேட்டா கேள்வி கேட்குற இதை விடவும் ஃபாஸ்டா பதில் சொல்றதுக்கு ரெடியா வந்தா சரி. ம். ம்.